முக்கிய செய்திகள். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள சங்கரன் கோவில் தொகுதியில் பயங்கர கலவரம். பெட்ரோல் குண்டுவீச்சு, கார், ஆட்டோக்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் பதற்றம். திறமையாக செயல்படாத IAS மற்றும் IPS அதிகாரிகளை வீட்டுக்கு அனுப்ப புதிய சட்டம். மத்திய அரசு அறிவிப்பு. இடதுசாரிகளால் மட்டுமே ஊழல் இல்லாத நிர்வாகத்தை அழிக்க முடியும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நம்பிக்கை. பாஜக பிரச்சார மேடை திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. நிதின் கட்காரி உயிர் தப்பினார். வணக்கம். விரிவான செய்திகள். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள சங்கரன் கோவில் தொகுதியில் இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதல் கலவரமாக வெடித்தது. ஆட்டோ கார்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கரன் கோவில் அருகே உள்ள கழுகுமலை காந்தி நகரில் அமைந்துள்ள காளியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதற்கு அருகே மற்றொரு கோவிலிலும் திருவிழா நடந்து வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு சுமார் 8:30 மணிக்கு சுவாமி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சென்றவர்கள் அருகில் இருந்த பள்ளி வாசலை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சுவாமி ஊர்வலத்தில் வந்தவர்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் கல்வீசி தாக்கிக் கொண்டதால் அந்த பகுதியை போர்க்களம் போல் காட்சியளித்தது. இதைத் தொடர்ந்து அப்பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு ஆட்டோ, கார் மற்றும் 5 இருசக்கர வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டு தீ வைக்கப்பட்டது. இந்த தீ அருகில் இருந்த குடிசை வீடுகளுக்கும் பரவியது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மோதலை கட்டுப்படுத்த வந்திருந்த சங்கரன் கோவில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர்கள் சொக்கலிங்கம், சுதா, ராஜகோபால் ஆகியோர் காயமடைந்தனர். தகவலறிந்த மாவட்ட காவல்துறையினர் விரைந்து சென்று பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டனர். எனினும் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாததால் நெல்லையிலிருந்து 100க்கும் மேற்பட்ட அதிரடிப்படை போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும், கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும், தடியடி நடத்தியும் மோதலில் ஈடுபட்ட இரு பிரிவினரையும் போலீசார் விரட்டியடித்தனர். கலவரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் கலவரத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் தொடர் பதற்றம் நீடித்து வருவதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திறமையாக செயல்படாத IAS மற்றும் IPS அதிகாரிகளை பணியிலிருந்து விடுவிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி தலைமையிலான 2வது நிர்வாக சீர்திருத்த கமிஷன் கடந்த 3 ஆண்டுகளாக ஆய்வு நடத்தி புதிய விதிகளை வகுத்துள்ளது. இது தொடர்பாக கடந்த நவம்பரில் மாநில அரசுகளின் ஆலோசனையை மத்திய அரசு கோரியது. இதற்கு பெரும்பான்மையான மாநிலங்கள் ஆதரவு தெரிவித்ததால் புதிய விதிகள் இப்போது நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய விதிகளின்படி இந்திய குடிமைப் பணி அதிகாரிகளின் பணித்திறன் 30 ஆண்டுகளுக்கு பின்னரே ஆய்வு செய்யப்படுகிறது. ஆனால் புதிதாக வரையறுக்கப்பட்டுள்ள விதிகளின்படி இனி 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அதிகாரிகளின் பணித்திறன் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இந்த ஆய்வின் போது குறிப்பிட்ட IAS மற்றும் IPS அதிகாரிகள் திறமையாக செயல்படவில்லை என்று கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு ஓய்வு அளிக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அடுத்த கட்டமாக 25 ஆண்டுகள் அல்லது 50 வயதை நிறைவு செய்யும் போது அதிகாரிகளின் பணித்திறன் மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. இந்திய ஆட்சிப் பணி, இந்திய வெளியுறவு பணி, இந்திய போலீஸ் பணி, இந்திய வருவாய் பணி ஆகிய துறைகளில் பணியாற்றுவோருக்கு இந்த புதிய விதிகள் பொருந்தும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளுக்கு 7 கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதல் கட்டமாக 55 தொகுதிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது. இதில் 862 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். முதல்கட்ட தேர்தல் சீதாப்பூர், அம்பேத்கர் நகர், பல்ராம்பூர், சித்தார்த் நகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நடைபெறுகிறது.
தேர்தல் ஏற்பாடுகள் திருப்திகரமாக செய்யப்பட்டுள்ளது என்று தேர்தல் அதிகாரியும் கூடுதல் மாவட்ட ஆட்சியருமான ஆனந்த் தெரிவித்தார். हमारे यहाँ 1597 बूथ है। 1597 बूथों में भी केंद्रीय पुलिस बल और जो हमारा पीएसी है और जो हमारा जिले का फोर्स है वो लगाया गया है। पूरी चाकचौबंद व्यवस्था कर ली गई है। कहीं पर कोई चीज हर चीज தேர்தல் மையங்களுக்கு வாக்கு எந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக மாநில போலீசார், ஊர்காவல் படையினர் மற்றும் 680 பிரிவு மத்திய துணை ராணுவ படையினர் உத்தரப்பிரதேசத்தில் குவிக்கப்பட்டுள்ளனர். இடதுசாரி கட்சிகளால் மட்டுமே ஊழலற்ற நிர்வாகத்தை கொடுக்க முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 20வது மாநில மாநாடு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய பிரகாஷ் காரத், காங்கிரஸ் கூட்டணியும் பாஜகவும் மக்களுக்கு எதிரான புதிய தாராளமய கொள்கையை வகுத்து வருவதாக குறிப்பிட்டார். இதனை எதிர்த்து இடதுசாரி கட்சி பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருவதாக குறிப்பிட்ட அவர், இடதுசாரிகளால் மட்டுமே ஊழல் இல்லாத ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுவர தகுதி உள்ளதாக தெரிவித்தார். Bharatiya Janata Party, the BJP, is not different from that of the Congress. We see its record when it was in government in the period of the NDA government, how it pursued the same neoliberal policies. We see the government in Karnataka and its other governments in places like Madhya Pradesh, which have become notorious for corruption, for its links with the mining mafia. So the BJP cannot provide any alternative to the Congress today. Only the CPIM and the left parties are the consistent fighters against the neoliberal policy. மேலும் விலை உயர்வு, விவசாய நெருக்கடி மற்றும் மக்களின் வாழ்வாதாரம், வணிகம் உள்ளிட்டவைகளுக்கு மட்டுமல்லாது ஊழலை எதிர்க்கவும் மாற்றுக் கொள்கையை கொண்டுவரவும் இடதுசாரி தலைமையிலான கம்யூனிஸ்ட் கட்சியால் முடியும் என்று பிரகாஷ் காரத் நம்பிக்கை தெரிவித்தார். நிறுவனங்களின் முறைகேடுகளுக்கு யார் பொறுப்பு என்பதை நிர்ணயிக்கும் வகையில் புதிய சட்ட மசோதா வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று மத்திய அமைச்சர் வீரப்ப மொய்லி தெரிவித்துள்ளார். இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் சார்பில் இந்திய கம்பெனிகள் மற்றும் முதலீட்டாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய வீரப்ப மொய்லி, நிறுவனங்களில் நடைபெறும் முறைகேட்டிற்கோ தவறுக்கோ யார் பொறுப்பு என்பதை நிர்ணயிக்கும் வகையில் புதிய சட்டத்தில் விதிகள் இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை கம்பெனி விவகாரங்கள் துறை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்த விதிகளை சேர்ப்பதன் மூலம் நிறுவனங்களில் தவறு செய்தவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று கூறினார். இந்த சட்ட மசோதா வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரப்ப மொய்லி, ஆன்ட்ரிக்ஸ் தேவாஸ் ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கை பாஜக குறை கூறி வருவது முறையானது அல்ல என்று தெரிவித்துள்ளார். Motive can be attributed to the Prime Minister because no sooner it came to the notice of the Prime Minister, he did not take even a second's time to cancel it. I was the Law Minister. Law Ministry gave the opinion that it can be cancelled. And it was cancelled promptly, no sooner the Law Ministry gave an opinion, Prime Minister did not take even 1 minute time to cancel it. This shows how transparent he is. உத்தரப்பிரதேசம் மாநிலம் காசிப்பூரில் பாஜக தலைவர் நிதின் கட்கரி அமர்ந்திருந்த பிரச்சார மேடை திடீரென சரிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் நிதின் கட்கரி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். அங்குள்ள காசிப்பூர் நகரில் நேற்று வாக்கு சேகரிப்பதற்காக பாஜக சார்பில் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மேடையில் நிதின் கட்கரி உள்ளிட்ட தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். அப்போது திடீரென அவர்கள் அமர்ந்திருந்த மேடை சரிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் நிதின் கட்கரியை பத்திரமாக மீட்டனர். அதிர்ஷ்டவசமாக அனைவரும் உயிர் தப்பினர். இதேபோல் குஷன் நகரில் பிரச்சாரம் செய்ய வந்த நடிகை ஜெயபிரதா ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கிய போது கால் தவறி கீழே விழுந்தார். உடனே அவரை பாதுகாவலர்கள் பத்திரமாக மீட்டனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் மாதம் 12ஆம் தேதி தொடங்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
ஆண்டுதோறும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் மத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் ரயில்வே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவது வழக்கம். சில மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதால் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மார்ச் 14ஆம் தேதி ரயில்வே பட்ஜெட்டும் 16ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். இதற்கு நாடாளுமன்ற விவகாரம் தொடர்பான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். Cabinet Committee on Parliamentary Affairs met just now and it has recommended, we will be recommending to the President that the session may be summoned, the budget session may be summoned on 12th March and continue up to 30th March. இதை முன்னிட்டு மத்திய நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் பணியில் நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். பழனியில் குண்டு வெடிக்கும் என வந்த மிரட்டலால் பக்தர்கள் கலக்கம். விடிய விடிய போலீசார் அதிரடி சோதனை. ஈரோடு அருகே பாய்லர் வெடித்து பயங்கர விபத்து. பெண் உட்பட 2 பலி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.